கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே சில நேரங்களிலே முடிவு எடுக்க முடியாமல் வலது பக்கம் சாய்வதா இடது பக்கம் சாய்வதா, எப்படி போவது என்று சொல்லி முடிவு எடுக்க முடியாமல் தவிக்கின்ற அநேக சூழ்நிலைகள் காணப்படும். அப்படிப்பட்ட தருணங்களிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவரீர், எந்த வழியாக போவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், நீர் எனக்கு வழியை காண்பியும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்தில மன்றாடும் பொழுது, வழியை காட்டுகிற நல்ல வழிகாட்டியா இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் நம்முடைய செவிகளிலே கேட்கும். இந்த வழியிலே நடவுங்கள், இதுவே நீங்கள் போக வேண்டிய பாதை என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சத்தம், ஆண்டவருடைய நடத்துதல் நமக்கு காணப்படும். எனவே நாம் எல்லா தருணங்களிலும் நம்முடைய வழியை அவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாம். தகப்பனே, ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனத்தின் அடிப்படையில நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, வழி தெரியாமல் தவிக்கிற எங்களுக்கு வழிகாட்டுகிற உம்முடைய சத்தம் கேட்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளிலே உம்முடைய சத்தம் ஆண்டவரே எங்களுக்கு தொனிக்கட்டும். இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சத்தத்தை கேட்பார்களாக. அந்த சத்தத்தின் பிரகாரம் அவர்கள் வழி நடப்பார்களாக. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்.